ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பினல் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஜூன் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறப்பு ஆராதனையிலே கர்த்தருடைய பிரசன்னம் தங்கியிருந்து நம்மை வழி நடத்தத்தக்கதாக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமான நாள் என்று எண்ணுவாயாக என்று சொன்ன எங்கள் பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் 3வது ஞாயிற்காக, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3வது ஞாயிற்காக, இந்த பரிசுத்த நாளுக்காக, இந்த ஓய்வு நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக, மகத்துவமான இந்த நாளுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னிற பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை பாடி மைமைப்படுத்த தேவாவியானவர் எங்களோடு கூட இரும். இந்த ஆராதனையிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தெய்வீக வலிமை நான் நிரப்பி ஆண்டு வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் தாவே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 4வது பாடல் பாடும். 200 ஆண்டு கீதங்கள் 4வது பாடல், பாமாலை 6, கிறிஸ்து சபை பாமாலை 6வது பாடல், என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை என்ற பாடல்.
ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்கள், சொல்லாலே நினைவாலே செயல்களாலே செய்த குற்றங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோம். பொதுவான பாவரிக்கையின் மூலமாக நம்முடைய குற்றங்களை கர்த்தருடைய சன்னிதானத்திலே அறிக்கையிடுவோம். யாவரும் சேர்ந்து கருத்தோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல வழிகளை விட்டு வழிவை அலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகள் விரோதமாக குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் செய்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பிதங்களே அதற்கு மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்த துக்கப்படுதங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகிற தம்முடைய ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரர்கள் அதிகாரத்தின் கட்டளை மருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆயுள் கடைசியில் நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் ஈத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். முறையே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 124. 124ஆம் சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எப்பொழுதும்
தயவுசெய்து உட்காருங்கள். ஜெபத்தோட ஜெயகீதங்களிலிருந்து ஒரு பாடல். இந்த வாரத்திலும் ஜெபத்தின் அடிப்படையிலேயே கர்த்தருடைய வார்த்தை இருப்பதனாலே அது தொடர்பான ஒரு சிறப்பு பாடல், தெரிந்த பாடல், இணைந்து நாம் பாடுவோம். ஜெபத்தோட ஜெயகீதம் 135. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா என்ற பாடல் ஜெபத்தோட ஜெயகீதங்களிலே 135வது பாடல். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகே கரம் நீட்டே, அதிசயம் செய்தவரே, மனதுருகே கரம் நீட்டே, அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்தவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தோ உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. சித்தோ உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் என்பது. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்தார் செய்தியை ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்றவாறே கீதங்களிலே 587வது பாடல், கீதங்கள் 587வது பாடல், பாமாலை 375, பாமாலை 375, நீரோடையை மான் வாஞ்சித்து கதிர்வண்ணமா என்ற பாடல். நீரோடையாய்
பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே இந்த பரிசுத்த நாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு இடங்களிலே, பட்டணங்களிலே, நாடுகளிலே தொலைக்காட்சி வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக இந்த ஆறாண்டில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பாராக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை, முந்தைய ஞாயிறு, ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமையிலே ஜெபத்தை குறித்து தான் செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றும் அந்த ஜெபத்தின் அடிப்படையில் தான் இந்த 2வது பகுதி செல்கிறது. ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமையில் ஜெபத்தின் அவசியம், ஜெபத்தை கேட்பவர், ஜெபத்தின் பலன் என்ற 3 தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டேன். ஜெபத்தின் அவசியம். ஏன் ஜெபம் அவசியம்? நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தினால எல்லாத்தையும் சாதித்து விடலாம் என்ற எண்ணம் தவறானது. ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆண்டவரை சார்ந்து வாழ்வதின் அடையாளம் தான் ஜெபம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே வழக்கமான ஒரு ஜெப வாழ்க்கை இருந்ததென்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ அதிகமாக தேவை இல்லையா? ஜெபம் அவசியமானது. 2வதாக ஜெபத்தை கேட்பவர். அதை அதிகமாக நான் வலியுறுத்தி குறிப்பிட்டேன். ஜெபத்தை கேட்பவர் உங்களுக்கும் எனக்கு பிரியமான தந்தை. அதான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று கேட்ட பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, கடவுளே, தேவனே, ஆண்டவரே அப்படி கூப்பிட சொல்லலை. தந்தையே, பிதாவேன்னா தந்தையே, தகப்பனே, அப்பா, செல்ல பிள்ளை அப்பா, அம்மா என்று கூப்பிடுவதை போல கூப்பிடுங்க என்று சொல்கிறார். இப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய அன்புறவு இருக்குது இல்லை? அந்த அடிப்படையில் நாம் யாரிடம் ஜெபிக்கிறோம்? நம்ம அன்புக்குரிய தந்தையிடம், தாய் தந்தையை போல் விளங்குகின்ற ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்குறோம். அதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் ஏதோ இந்த கொரோனா தொற்று நோய் காலத்தில் பாவம் செய்கிற எல்லாத்தையும் பிடிச்சி ஆண்டவர் கொண்டு தள்ளி கொண்டிருக்கிறார் என்பதை போலெல்லாம் நிறைய தொலைக்காட்சியில் பேசி கொண்டிருக்கிறார். இதுக்கு மூல காரணமான சைனாவில் சாவு இல்லை. முதல்ல செத்தவர் 70,000-80,000 தான். அவன் சுதாரிப்பாக இருந்துக்கிட்டான். தொற்று நோக்கி காரணகர்த்தமான சீனாவில் சாவு இல்லை. அப்புறாணியான ஏழை எளிய நாடுகள் செத்துக்கிட்டு இருக்குது. இறைவன் அப்படி செய்கிறவரா இல்லையா? மூல காரணமானவனை விட்டுட்டு பாவப்பட்டதுகளை கொல்லுகின்ற அளவிற்கு கொடூர குணம் உள்ளவரா நம்முடைய ஆண்டவர் அல்ல. இரக்கமும் அன்பும் கரிசனையும் நிறைந்த ஆண்டவர். அவர் நோக்கி நாம் ஜெபம் பண்ணோம். இந்த ஊழியக்காரங்க சிபாரிசு பண்ணி, ஐயோ ஆண்டவரே பாவம், இது கொடுமை உள்ள ஆண்டவரை பார்த்து, பாவம் ஆண்டவரை விட்டுரும், பிழைச்சி போட்டோம் என்று ஊழியர்கள் சிபாரிசு பண்ணுவதை போல அநேக தொலைக்காட்சி நிகழ்ச்சி இருக்குது. அப்படி அல்ல. நீங்களும் நானும் ஜபிக்கிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன், நம்முடைய தாயை போன்றவர், நம்முடைய தந்தையை போன்றவர். எனக்கு ஒரு செல்ல பிள்ளையை போல ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். யாருடைய சிபாரிசும் உங்களுக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படி செல்ல பிள்ளை ஆண்டவரிடம் நீங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் ஜபிக்கலாம். நம்ம நேசிக்கின்ற, நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் தான் நம்முடைய ஜெபத்தை கேட்குறவங்கிறத ஒருபோதும் மறந்துடாதுங்க. 3வது ஜெபத்தின் பலனை பற்றி பேசணும். ஜெபத்தின் பலன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தர்றார் இல்லையா? உணவு, உடை, உறைவிடம், ஆரோக்கியம், கல்வி, உலக பிரகாரமான தேவைகள் எல்லாவற்றையும் தருகிறார், உண்மைத்தான். அதோட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய குணாதிசயங்களை நமக்கு தருகிறார். பவுலடியாருடைய 4-5 ஜெபத்தை பார்த்தோம். இந்த கொலோசையர், எபேசியர்லாம் அவர் எழுதின 4-5 ஜெபங்களை பார்த்தோம். எல்லாத்துலேயும் அந்த ஜெபம் முட்டு வலியை காப்பாற்றும், வயிற்று வலியை காப்பாற்றும் அப்படி இல்லை. எப்படி இருக்குது? ஆண்டவரே, நீதியின் கனிகளை கொடுக்க, சாந்தமும் அன்பும் உள்ளமுடையவர்களாக வாழ, ஆவியின் கனிகளுக்காக எடுக்கிற ஜெபந்தான் முக்கியமான ஜெபமாக இருக்குது. பார்த்துக்கிட்டுங்க. எனவே ஜெபத்திலே உலகப்பிரகாரம் நன்மைகள் மாத்திரம் அல்ல, ஆன்மீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. ஜெபத்தின் அவசியம், ஜெபத்தை கேட்பவர், ஜெபத்தின் பலன் என்று 3 தலைப்புகளில் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு 3 தலைப்பை பார்த்து நாம் அந்த தலைப்பை நிறைவு செய்கிறோம். இன்று 3 தலைப்பு: இடைவிடாமல் ஜெபம்,
பகைக்கிறவர்களுக்காக ஜெபம், செயலாற்ற தூண்டுகின்ற ஜெபம். இடைவிடாத ஜெபம், பகைக்கிறவர்களுக்காக ஜெபம், செயலாற்ற தூண்டுகின்ற ஜெபம். இடைவிடாத ஜெபம், உடனடியாக நமக்கு அந்த ஒரு விதவை போய் ஒரு முரட்டாட்டமான நியாயாதிபதிக்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருப்பாள், தனக்கு நியாயம் செய்ய முடியும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதி வரும் இல்லையா? லூக்கா 18 படி அது இயேசு சொன்ன ஒரு ஓமை. ஒரு முரட்டாட்டமான ஒரு நியாயாதிபதி, இவ ஒரு ஏழை விதவை, அவளை அவன் எட்டி பார்க்க கூட வேண்டிய அவசியம் இல்லை, வாசல்லே அவளை திருப்பி அனுப்பிடலாம். ஆனால் அவள் திரும்ப தினந்தோறும் வந்து அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாள், தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய பிரச்சனையை சொல்லிகிட்டே இருக்கிறாள். நியாயம் செய்யும். தினந்தோறும் வந்து அவனை அவள் அங்கே எப்போதும் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தபடினால ஒரு நாளில் தீர்மானித்து அவளுக்கு நியாயம் செய்கிறான் அப்படின்னு இயேசு முடிக்கிறார். ஆனால் ஒரு அநீதி உள்ள ஒரு நீதிபதி கூட இல்லையா, ஒரு அநீதியான உண்மையற்ற முரட்டாட்டமான ஒரு நீதிபதி கூட அடிக்கடி வந்து அலட்டிக்கொண்டே இருக்கிறாளே என்று நியாயம் செய்தால், கருணையும் இரக்கமும் அன்பும் உருக்கமுறை ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்வார் என்று அங்கே இயேசு இந்த உதாரணத்தை சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:17 பவுலடியார் சொல்லும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறோன்னா என்னது இல்லையா? இடைவிடாமல் ஜெபம் பண்ண 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறதா? அதான் ஜெபம் இல்லையா? அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு அது வாய்ப்பு இருக்கலாம் இல்லை, 24 மணி நேரம் ஜெபம், 48 மணி நேரம் ஜெபம், 72 மணி நேரம் ஜெபம் எல்லாம் ஊழியக்காரங்க போட்டு அவர்கள் இங்கே ஜெபிக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு மற்ற வேலைகள் எதுவும் கிடையாது, உலக பிரகாரமான வேறு வேலை எதுவும் கிடையாது. அவர்கள் அவ்வாறு மணிக்கணக்கில் ஜெபிக்கின்ற கூட்டங்களை நடத்துகிறார்கள். ஒரு விவசாயி அல்லது விவசாயி கூலி 24 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? ஒரு தொழிலாளி, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி இல்லையா, அவனால் 24 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? ஒரு வாகனம் ஓட்டி இல்லையா, ஒரு வேன் டிரைவரோ ஆட்டோ டிரைவரோ வாகனம் ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க, 24 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? ஒரு ஆசிரியர் இல்லையா, ஒரு ஆசிரியர், ஒரு அரசு ஊழியர், ஒரு வங்கி ஊழியர், மருத்துவ துறையில் இருக்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், காவல்துறையினர் எல்லோரும் 24 மணி நேரம் எப்போதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? அல்ல. அவர்களுக்கு வேலை இருக்குது. வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு கூட அங்கே வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு 24 மணி எப்போதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறத பற்றி இது பேசலை. உங்களுடைய வாழ்க்கை முறையே ஒரு ஜெபமாக இருக்கணும். நான் சமீபத்தில் வாச தியான புத்தகத்தில் இந்த வசனத்துக்கு அந்த விளக்கம் இப்படி கொடுத்துருந்தாங்க. இப்போது நம்ம வீட்டில் 2 கருவி இருக்குதுன்னு வச்சுக்கணும். ஒன்று செல்ஃபோன், நம்ம பேசுகிற செல்ஃபோன். இன்னொன்று வீட்டில் ஒரு தீயணைப்பு கருவியும் இருக்குது வச்சுக்கிட்டோம். நீங்கள் வெளியே போகும்போது எதை தூக்கிட்டு போவீங்க? தீயணைப்பு கருவியை தூக்கிட்டு போவீங்களா, செல்ஃபோனை தூக்கிட்டு போவீங்களா? எப்போதும் உங்கள்கிட்ட எது இருக்கும்? செல்ஃபோன் உங்கள் கையில் இருக்கும். எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் பேசுவீங்க. சில நாள் 10 தடவை பேசலாம், சில நாள் 20 தடவை பேசலாம், சில நாள் 30 தடவை கூட பேசலாம். இந்த தீயணைக்கும் கருவியை தூக்கிட்டு போக மாட்டீங்க. நீங்கள் ஊருக்கு போகும்போது அதையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டோம், தீப்பிடிச்சு அணைக்கிறதுக்கு அல்ல. அப்போ தீயணைப்பு கருவி எப்போமாவது தேவைப்படும். ஒரு 2 வருஷத்துக்கு கழித்து அல்லது 5 வருஷம் கழித்து என்றைக்காவது தீப்பிடிக்கும் போது அதை தூக்கி அணைக்க வேண்டியிருக்கும். ஆனால் செல்ஃபோன், இந்த மொபைல் ஃபோனை எப்போதும் கையில் வச்சுருப்போம். எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் என்ன செய்வோம்? பயன்படுத்தும். ஜெபங்கிறது அப்படி தான். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுறதா ஜெபம். இல்லை ஊழியக்காரங்க 24 மணி நேரம், 48 மணி நேரம், 72 மணி நேரம் ஜெபம்னோடனே அதை பார்த்து நீங்கள் பயந்துடாதுங்க. உங்களுடைய பணியை செய்யுங்க. என்ன பணி செய்யப்பட்டிருக்கோ அதை உண்மையோடு உத்தமத்தோடு செய்யுங்க இல்லையா? அது மூட எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுது ஜெபியுங்கள். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறதை தவிர இடைவிடாமல் மூச்சே விடாமல் 24 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபம் என்பது அதனுடைய பொருள் அல்ல. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பகைக்கிறவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படும். பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு பார்த்துட்டு மத்தேயு சுவிசேஷத்தில் அழகாக சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார் மலைப்பிரசங்கத்தில்,
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திப்பவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள். அப்போ இயேசுவின் ஜெபத்தில் உங்களை பகைக்கிறவர்களுக்காக கூட ஜெபிக்கணுங்கிற வார்த்தை வருது பாருங்கள். இல்லையா? நம்ம இது யோசிச்சே பார்க்க மாட்டோம். நம்மை பகைக்கிறவர்கள், விரோதமாக பேசுபவர்கள், இல்லை நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. துரோகம் இழைத்தவர்கள் இல்லையா, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்புக்குரியவர்களே, பகைக்கிறவர்கள் எப்போது வந்து சேருவாங்க? எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். மோசமான மக்களுக்கு தான் பகைஞர்கள் இருப்பாங்கன்ட்டு இல்லை, பார்த்துக்கிடுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்போதும் நல்லவர்களாக வாழ பிரயாசப்படும் போதும் பகைக்கிறவங்க இருப்பாங்க. இயேசுக்கு அழகாக சொல்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்துவார். பார்த்துக்கிட்டுங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ மோசமானவன் துன்மார்க்கனுக்கு மட்டும்தான் பகைவர்கள் இருப்பான்ட்டு இல்லை. ஆண்டவர் நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கும் பகைவர்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இயேசுவே அழகாக மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துகிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? அவர்களுக்காக ஜெபிக்கணும். அதான் இயேசு சொல்கிறார். தாவீது என்ன சொன்னார்? இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுறாரு. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு பகைக்கிறவர்களை பற்றி? சங்கீத புத்தகத்தில் வாசிப்பீங்க. சங்கீதத்தில் மீண்டும் 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 இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லப்படும்? என் சத்துருக்களுடைய உச்சந்தலையை உடைத்து போடும், என் சத்துருக்களின் மயிருள்ள உச்சந்தலையை உடைத்து போடும், என் சத்துரு பாதாளத்தில் இறங்கட்டும், என் சத்துரு அங்கே அழிஞ்சு போகட்டும். இந்த வார்த்தை தாவீதின் சங்கீதத்தில் மீண்டும் 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 பல இடங்களில் வரும். ஏன்னா இப்படி எழுதி வச்சிருக்கின்ற நாமே ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த சத்துருக்கள் அழிஞ்சு போனோம் அப்படின்னு தாவீது பல நேரங்களில் ஜெபம் பண்ணுறாரு. அன்பார்ந்தவர்களே, ஆனால் தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் அப்படி சொல்லலை. அவர் சத்துருக்களுக்காக சிலுவையிலும் ஜெபித்தவர். பிதாவே, இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். சத்துருக்களுடைய மண்டை உடஞ்சி போட்டோம் அப்படின்னு ஜெபம் பண்ணு தாவீது. ஆனால் தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் என்ன சொல்கிறாரு சிலுவையில்? முதல் வசனமாக, பிதாவே, இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். உடனே நமக்கு தோணும், அவர் தேவகுமாரன், அவர் மன்னிப்பார், எங்களால் முடியுமா? நாங்கள் சாதாரண மனுஷன் தானே, எங்களால் மன்னிக்க முடியுமா? தேவகுமாரன் மன்னிக்கிற மாதிரி நாங்களாம் செய்ய முடியுமா? அப்படி நம்ம சாதாரணமாக பேசிடுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான், முதல் இரத்த சாட்சிய ஸ்தேவானும் அதே போல் மன்னிக்கிறாரு. ஸ்தேவான் உங்களை போல என்ன போல மனுஷன் தானே இல்லையா? அவர் மன்னிக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் இந்த கடைசி வசனத்தில், அவனோன்னா ஸ்தேவானோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். முதல் இரத்த சாட்சிய ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொலை செய்கின்ற பொழுது, ஆண்டவரே, இவள் பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும், மன்னியும் என்று கேட்குறான். அன்புக்குரியவர்களே, பகைவர்களுக்காகவும் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக நம்முடைய ஜெபம் இடைவிடாத ஜெபம். இடைவிடாத ஜெபம் என்பது அது நம்முடைய ஒரு வாழ்க்கை முறையாக அமைஞ்சிடணும், அவ்வளவுதான். மூச்சே விடாமல் 24 மணி நேரம் ஜெபிக்கிறதா இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறையாக, வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாக அது மாறிவிட வேண்டும். இரண்டாவதாக, நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல, நண்பர்களுக்காக மட்டுமல்ல, உறவினருக்காக மட்டுமல்ல, பகைப்பவர்களுக்காகவும் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம் நம்முடையதாக அமைய வேண்டும். கடைசியாக, ஜெபம் செயலாற்ற தூண்டுகின்ற ஜெபம். இடைவிடாத ஜெபம், பகைக்கிறவர்களுக்காக ஜெபம், செயலாற்ற தூண்டுகின்ற ஜெபம். ஜெபம் நம்ம செயலாற்ற தூண்டணும், பார்த்துக்கிடுங்க. அது மிக முக்கியமானது. எபேசியர் 3:20 அழகான ஒரு வசனம் வரும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே
இப்போ நம்ம வேண்டி கொள்ளும்போது என்ன நடக்குதா, நமக்குள்ளேயே கிரியை செய்யுது. நம்ம ஜெபம் பண்ண அது நமக்குள்ளேயே கிரியை செய்யுது, நம்மை மாற்றுகிறது. நீ பார்த்தீங்கன்னா யாத்ராம 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயை அழைப்பார். எகிப்திலே 400 வருஷம் அடிமையாக இருக்கின்ற என்னுடைய மக்களை நீ அழைத்து கொண்டு வா என்று மோசே கடவுள் அழைப்பார். ஆனால் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மோசே எகிப்தில் இருக்கும்போது அவனுடைய சக மனிதர்களை, எபிரேய அவனுடைய இனத்தின் மக்களை எகிப்தியர் தான் ஆளுகை செய்தாங்க. எகிப்தின் ஒருவன் அவர்களை கொடுமையாக நடத்திய பொழுது இவன் தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய எபிரேய அடிமையாக இருந்த, பெருமூச்சு விட்டு கதறிக்கொண்டிருந்த அந்த அடிமையின் மக்களுக்காக இவன் களமிறங்கி, இவன் அரண்மனையில் வளர்ந்தவன், ஆனால் அடிமையாக வெகுபாடுபட்டு கொண்டு தன்னுடைய மக்களுக்காக அவன் எகிப்தியன் ஒருவனை கொன்று போடுறான். அது நிமித்தமாக தான் நாடு கடத்தப்படுறான். நாடு கடத்தப்பட்டு வனாந்தரத்தில் 40 வருஷம் இருக்கிறான். இந்த 40 வருஷமும் அந்த எபிரேய மக்களுக்காக, எகிப்தின் அடிமைத்தனத்திலே பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த, கசையடி வாங்கி வேலை செய்து கொண்டிருந்த மக்களுக்காக மோச ஜெபம் பண்ணியிருப்பானா? ஜெபம் பண்ணியிருக்க மாட்டானா? கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருப்பான். மோச ஜெபித்தான்ங்கிற வார்த்தை இந்த 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த 40 ஆண்டு காலத்தில் நாடு கடத்தப்பட்டு 40 வருஷம் வனாந்தரத்தில் கிடந்தானே, இந்த 40 வருஷம் தன் இன மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக ஜெபித்திருப்பான். இந்த ஜெபத்தின் விளைவு தான் கடவுளால் அழைக்கிறார். யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் மோசே, நீ எழுந்து எகிப்துக்கு செல், பார்வோனிடம் நான் உன்னை அனுப்புவேன், நீ எழுந்து வா, நீ அங்கே செல், என் மக்களை விடுதலையாக்க வேண்டும் ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ மோசே 40 வருஷம் வனாந்தரத்தில் தன்னுடைய மக்களுக்காக அவன் ஜெபம் பண்ணிட்டு தான். பார்த்தீங்களா, அந்த ஜெபத்தின் விளைவு என்ன? மோசே நீ போ, நீ சென்று என் மக்களை விடுதலையாக்கி, நீ ஏன்ட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காத, ஏன்ட்ட ஜெபம் பண்ண போதும், நீ போ, நீ போய் பார்வோனிடம் என்னை பற்றி சொல், மக்களை விடுதலையாக்குங்கிறார். இப்போ ஜெபம் மக்களை மாற்றுது, பார்த்துக்கிடுங்க, செயல்பட தூண்டுது. நெகேமியாவின் புத்தகத்துலேயும் அழகாக வரும். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் எகிப்தில் அங்கே எருசலேமிலே அலங்கம் இடிபட்டு கிடக்கின்ற சூழ்நிலையை ஒரு மனுஷன் நெகேமியாட்ட சொல்லுவான். நெகேமியா அந்த சங்கதிகளெலாம் கேட்ட உடனே ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவான். சரி, ஜெபம் பண்ணிட்டு விட்டுற மாட்டான். ஆண்டவரே அந்த அலங்கத்தை யாரையாக வைத்து கட்டி எழுப்பும், அப்படி உற்சாகமாக ஜெபம் பண்ணிட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணிட்டு விடலை. அவனே அங்கே போகிறக்குரிய கதையை பார்க்குறான். ஜெபித்த நெகேமியாவுடைய உள்ளத்திலே கடவுள் கிரியை செய்கிறார். அவன் ராஜாட்ட பேசுகிறான் அதை பற்றி. அவனே எழுந்து சென்று அதை கட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ ஜெபம் செயலாற்ற தூண்ட வேண்டும் இல்லை, அது மிக மிக முக்கியமானது. மோசே 40 ஆண்டு வரலாற்றில் வனாந்திர வாழ்க்கையில் தன் மக்களுக்காக ஜெபித்தவனை ஆண்டவர் ஊழியத்துக்கு நீ போய் என் மக்கள் விடுதலையாக்கி அனுப்புகிறாரு. அலங்கை இடிஞ்சு கிடந்து தகர்ந்து கிடக்கிறது அந்த மக்களுக்கு, அங்கே சூழ்நிலைக்காக நெகேமியா ஜெபிக்கிறான். கடவுள் அவனே அனுப்புகிற, நீ போய் அந்த அலங்கத்தை கட்டுவாயாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீடர்கள்ட்ட சொல்லுவார், நீ ஊழியர்களை அனுப்பும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். பார்த்துக்கிட்டுங்க, இறைவன் ஊழியத்துக்காக இது சிதறி கிடக்கின்ற திரளான அந்த மக்கள் கூட்டத்தை வழிநடத்தத்தக்கதாக நீங்கள் அநேக ஊழியக்காரர்கள் எழும்பும்படியாக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார். பார்த்துக்கிட்டுங்க, அப்படி ஜெபியுங்கள் என்ன உடனே அடுத்த அதிகாரத்திலேயே ஆண்டவர் அவர்களை அனுப்பினார் அப்படின்னு வரும். பார்த்துக்கிட்டுங்க சரிண்ணா. அப்போ எழும்ப சொன்ன ஆண்டவர், ஜெபிக்கும்படி சொன்ன ஆண்டவர் அவர்களையே அனுப்புவதை நான் பார்க்குறோம். அதுதான் ஆண்டவருடைய செயலாற்றல். பார்த்துக்கிட்டேன் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37-38 தம்முடைய சீடர்களை இயேசு நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். நிறைய மக்கள் இருக்கிறாங்க, பாடுகளில், கஷ்டத்தில், போராட்டங்களில். அந்த மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்யணும். இந்த அறுப்பு மிகுதி, அங்கே வேலை செய்ய ஊழியக்காரர்கள் அனுப்பும்படி ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அறுப்புக்கு எஜமான் ஊழியக்காரங்களை அனுப்ப வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஜோமன்னு சொன்ன அவர் உடனே அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? 10:1
இயேசு தம்முடைய 12 சீடர்களை வரவழைத்து அவளை அனுப்பினார். அதனா இந்த 5ஆம் வசனம், இந்த 12 இயேசு அனுப்புகையில். அப்போ ஜோமன் சொன்னார் சீடர்களை, அறுப்புக்கு எஜமான் ஊழியக்காரர்களை அனுப்பும்படி ஜெபியுங்கள் அப்படிங்கிறார். அவங்க ஊகத்தோடு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. காலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் முதல் ஆள் நீங்கள் தான்ப்பா. எஜமான் உங்களை தான் தெரிந்து கொண்டார், அறுப்புக்கு உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், கிளம்புங்க. இப்போ ஜெபம்னு சொன்ன ஆண்டவர் அடுத்த நாளே அவளை அனுப்புறது பார்க்குறோம். அன்புக்குரிய ஜெபம் நம்ம செயல்பட தூண்டணும். நம்முடைய திருநெல்வேலி டயசிஸில் அது பெரிய முன்னுதாரணமாக இருக்குது. பார்த்துக்கிடுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய மிஷனரி சங்கம் அங்கே உருவாக்கப்படுவதற்கு மூல காரணம், அங்கே ஒரு குழுவினர் கூடி ஜெபிக்கிறாங்க. ஒரு குழுவினர் கூடி ஜெபித்தது நிமித்தமாக ஐஎம்எஸ் தோன்றது. அதுபோல் அங்கே இன்னொரு குழுவினர் கூடி ஜெபிக்கிறாங்க, பாலியல் சங்கம் தோன்றுது. இன்னொரு குழுவினர் கூடி ஜெபிக்கிறாங்க, அங்கே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு தோன்றுது. இன்னொரு குழுவினர் கூடி ஜெபிக்கிறாங்க, ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் தோன்றுது. அப்போ ஜெபித்தவர்கள் செயல்பட்டார்கள். ஆண்டவரே, எங்கள் சிறு பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க, ரட்சிக்கப்படணும் ஜெபம்னு இல்லை, ஊழியக்காரங்க எழுப்புறாங்க. அதுதான் பாலியர் சங்கம். இந்திய தேசத்தை சந்திக்கணும் ஜெபம்னு மட்டுமல்ல, அங்கே இந்திய பணத்தினாலேயே இந்திய தேசத்தை சந்திக்க வேண்டும் என்று ஐஎம்எஸ் ஸ்தாபித்தாங்க. அப்படி தான் அநேக மிஷினரி இயக்கங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஜெபிக்கின்ற மக்களை செயல்பட தூண்டுகிறார். ஜெபங்கிறது ஏதோ ஒரு மந்திரவித்த மாதிரி உள்ள காரியம் அல்ல. பெரும்பாலான ஜெபத்துக்கு நாமே கருவியாக செயல்பட வேண்டியது இருக்கும். எனவே செயல்பட தூண்டுகின்ற ஜெபம் 3 குறிப்புகள் என்ன பார்த்தோம். 1, இடைவிடாத ஜெபம். 2வது, பகைக்கிறவர்களுக்காகவும் ஜெபம். நிறைவாக செயலாற்ற தூண்டுகின்ற ஜெபம். நாம் நம்புகின்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் தம்முடைய அழைக்கிறவர். ஜாதி, இனம், மதம், மொழி எந்த பேதங்களும் கிடையாது. எல்லாரையும் அன்போடு அழைக்கின்றவர், ஏற்றுக்கொள்கிறவர். அவர் நம்மை வாயென்று அழைக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்க எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு தாயை போன்ற, தந்தையை போன்றவர் நம்முடைய ஆண்டவர். யாருடைய சிபாரிசும் தேவையில்லை. நீங்கள் ஜெபியுங்கள், கருத்தோடு ஜெபியுங்கள், வாய்ப்புள்ள நேரம்லாம் ஜெபியுங்கள். ஜெபத்தை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக உங்களை ஏண்டு மட்டும் ஜெபம் உங்களை செயல்படுவர்களாக மாற்றட்டும். அவருடைய மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று இறைநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்ததாமே உங்களை அனுகிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 20வது பாடல் பாடுவோம். கீர்த்தனை 14 கீதங்கள் 20 சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேச அந்த பாடல் அவர் எழுந்து நின்று பாடுவோம். சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த
ஜெபம் பண்ண கிடவோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த சன்னிதானத்தில் இணைந்து கூடி வந்து உம்மை ஆராதிக்க முடியாவிட்டாலும் பல்வேறு ஊடகங்கள் மூலமாக உம்மை ஆராதித்து மகிழ நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவனை கர்த்தாவே, இது குறிப்பாக கொரோனா தொற்று நோய்க்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உலகம் அனைத்திலும் பல்வேறு ஆண்டவரே பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்ற இந்த தொற்று நோய் உலகத்தை விட்டு, தேசங்களை விட்டு, இந்திய நாட்டை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு, எங்களுடைய பகுதியை விட்டு அகன்று போகட்டும். முன்னணியில் உழைக்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள் யாவருக்கும் விசேஷ ஞான கிருபைகளை சம்பூர்ணப்படுத்தும். அரசு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ண மன்றாடுகின்றோம். தேவனை கர்த்தாவே, குறிப்பாக இந்த ஆறாளில் இணைந்து பங்கு பெற்ற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். இந்த நோய் தொற்றின் பாதிப்புகள் யாருக்கு நேரிடாதபடி ஒவ்வொரு வேலையிடத்தினர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவருடைய ஜெப வாழ்வை ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, இடைவிடாமல் ஜெபிக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். தேவனை கர்த்தாவே, நான் ஜெபிக்கின்ற மக்களாக மாத்திரமல்ல, செயல்படுகின்ற மக்களாக ஆண்டவரை வாழவும் ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நான் ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேட்கின்ற நீர் இரக்கமும் உருக்கமும் நிறைந்தவர், எங்களுடைய தாயைப் போல தந்தையைப் போல நேசிக்கிறவர். அதை உணர்ந்து வாழ்கின்ற பாக்கியத்தை தார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, ஆன்மீக நன்மைகளை நீ தர எப்போது நீ ஆயத்தமாக இருக்கிறீர் இதை உணர்ந்து ஆண்டவரே இந்த ஜெப வாழ்வை அமைத்துக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. பரம தகப்பனே, இப்பொழுதும் இந்த ஆறாலும் இணைந்து பங்கு பெற்ற யாவருக்காக ஜெபிக்கிறேன். உடைய தனிப்பட்ட தேவை குடும்பத்தின் காரியங்களையும் ஆண்டு அனுகூலப்படுத்துவீராக. உன்னத நன்மையினால் பிள்ளைகளை திருப்தியாகும். தெய்வீக அதிசயங்களை நீர் கட்டளையிடுவீராக. சீக்கிரமாக அந்த ஊரடங்களையும் அகன்று போகட்டும். ஆண்டவரே, பல்வேறு மக்கள் பொருளாதார நெருக்கடிகளிலே கஷ்டங்களிலே இருப்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். கிருபையாக இறங்கி ஆண்டு சீக்கிரமாக இவைகள் அகன்று போகத்தக்கதாக துணை செய்யும். ஆண்டு எங்களை விட இந்த உலகை நீர் அதிகமாக நேசிக்கிறவர். இந்த உலகம் அனைத்தின் மீது மிகுந்த அக்கறையும் கரிசனையும் உள்ள ஆண்டவர். தேவனை கர்த்தாவே, நீர் ஆண்டு வரலாற்றிலே செயலாற்றுகின்ற தெய்வம். நீர் ஆண்டு இறங்கி மகத்துவமான காரியத்தை செய்து நோய் தொற்றியாக அகன்று போகின்ற பாக்கியத்தை தாரும். குறிப்பாக ஆண்டவரை நாங்கள் இதன் மூலமாக நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறவே தாரு சுவாமி. தேவனை கர்த்தா, இயற்கை வளங்களை ஆண்டவரை சூறையாடுவது, அந்த பேராசை கொண்ட மனநிலை யாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் அகற்றி அண்டை கருத்தோடு சமூக பொறுப்போடு அன்புணர்வோடு வாழ்கின்ற பாக்கியத்தினால் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, தொற்று நோய் காலத்தில் நல்ல பாடங்களை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தின் கிருபையும் கூட நீரங்களை தார். மீண்டுமாக இந்த ஆறாளில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் செபிக்கிறேன். அனைவரும் பேர் பேராக குடும்பமாக நிசந்தியும் நினைப்பதற்கு வேண்டிக்கொள்ளும் அதிகமாக நன்மைகளை கட்டிடும். படிக்கின்ற பிள்ளை நல்ல படித்து நல்ல உயர்வு முன்னேற்றங்களை பெற்றுக்கொள்ள வாலிப தமிழ் எதிர்காலத்திடங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டு துணை வயோதிக மக்களுடைய பலவீனங்களில் பலன் தாங்கட்டும். எல்லா நன்மையை நான் முடிச்சுட்டோம். துதி கன மகிமையில் அவற்றை பாதப்பட்டிலே சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்கி கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 592 பாடல். கீதங்கள் 592 தெய்வ ஆசீர்வாதத்தோட அடியாரை அனுப்பும் என்ற பாடல். ஆசீர்வாதத்தோடே
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மல் எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவ் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.